விரைவாக காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். சா ஹா, ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே, அது என் உடைமை. அதை நானே சாப்பிடப் போகிறேன். வாவ், என்ன ருசியானது! அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன். இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றிவிட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கிக் கொண்டது. ஆஸ், மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை. ஓ, என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்துவிட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசோயோ. ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே. அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்கப் போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரெய்னி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது, அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா? நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? அடிக்காதே. என் தலை, நீ சின்ன முட்டாள். ஒண்ணுமில்லை. ஓ, மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி. ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும். நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை. மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள்,
எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் முருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட். ஹே. ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும். நான் பிரைனி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே, என்னிடம் மல்டிஸ் அல்லது கயானி. அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம். என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி, சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஆயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான் என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே, முதலில் இந்த கியூபை உடைக்க போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. சிவப்பு. அடுத்த திருப்பம். என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரிந்திருக்கிறீர்களா? நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி. நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரை ரொம்ப நன்னா இருக்கு. கலவையானது. ரொம்ப நன்னா இருக்கு. நான் உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசல்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன. ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன? எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது. அதுவும் அழகானது. என்ன? இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே ஹுரை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது.
அது ருசியாக இருக்கிறது, ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை. ஜேன், எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ, சுவையாக இருக்கிறது. அல்ல ருசி. என்ன? என் கேக் பாப். சரி, பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜேட், நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவோம் நண்பர்கள். என்னிடம் ஒரு சிறிய பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் இருக்குது. அது ரொம்ப குறைவு மற்றும் உள்ள ஒரு ஸ்கிட்டில் மட்டும் இருக்குது. மற்றவ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆம், எனக்கு சராசரி அளவு உள்ளது. இந்த பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் நிச்சயமா எனக்கு போதும். அத பாருங்க. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது மாதிரி பெரிய அளவிலான ஸ்கிட்டில்ஸ் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. மகளிர், சரி, நான் நினைக்கிறேன் பிரிட்னி துவங்குவாள். சரி, இதை முயற்சிப்போம். அதை இனிசிய சுவாரஸ்யமாக சாப்பிடலாம். ஓ, ஒரு யோசனை. நான் ஸ்கிட்டில்ஸை நடப்பேன். ஆம், பூமியில் நம்ம செம்பருத்தியை விட்டு விடுவோம். மதியடித்து புதைத்திடுவோம். நாங்கள் மறு காலத்திற்குள் காத்திருப்போம். இப்போது மரம் வளர்ந்து விடும். வாவ், அதை பாருங்கள். ஸ்கிட்டில்ஸ் மரம். என்ன, அது உண்மையா? ஓ ஆம், நான் இதே ஊட்டத்தில் ஒட்டவும் முயல்கிறேன். அவை மிக பெரியது. வாவ், நன்றி. ஓ ஆமாம், அதை நான் முயற்சிக்கலாம். அருமை, மிகவும் சுவையாக இருக்கின்றது. எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஹே, அது ஒன்று இல்ல, அது எனக்கு. ஆமாம், நான் மிக சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். மிகவும் நன்று. ஓ ஆமா, ஆனால் நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். அது முடிஞ்சுட்டது. உங்க உதடுகள் என்ன ஆச்சு? என்ன? வாவ், இவை நிறமுடையவை. அத பாருங்கள். அழகா உள்ளது. காத்திருங்கள், அது ஏன் இல்ல? சரி, நான் முடிச்சிட்டேன். உன் வரிசை. நன்றி. நான் அதை சாப்பிட போறேன். நேரா மேசையின் மேல் ஊத்துறேன். சிவாதனை வண்ணத்திற்கேற்ப அறிதல். அருமை. இப்போது எனது குழாயை எடுத்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். வெண்கலம் முடிந்தது. அருமை. வாவ், நான் ஒளிர்ந்து நிற்கிறேன். இப்போது நான் வெண்கலமாக இருக்கிறேன். வருண ஆச்சரியம். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஆம், நீல நிறத்தை முயற்சிக்கிறேன். ஆம், சரி. வாவ், நான் நீலமாக மாறிவிட்டேன். வாவ், குல் ஸ்டைல். ஆம், அடுத்தது என்ன இருக்கும்? ஓ, என்ன? உன்னுடைய நிறம் மாறி போய் சென்றது. மீண்டும் மீண்டும் கடைசியானது. நான் பச்சையாக இருக்கிறேன். ஓ கோல். நிக்கோல், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது முக்கியம். அப்படின்றால் ஒரு வீடியோவையும் தவற விட மாட்டீர்கள். அதை லைக் செய்யவும் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல்லை மறக்க வேண்டாம். நிக்கோல், நீங்களும் இப்போது முயற்சி செய்யலாம். சரி, அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு இன்னும் சில பூச்செடி கிழங்குகள் இருக்கின்றன. தயவு செய்து. ஏய் நிக்கோல், சத்திற்கு பகிர முடியுமா? முடியாது. உன்னை ஏமாற்றின. இது எல்லாம் எனது. இந்த மந்திர ஸ்கிட்டில்ஸ் எல்லாம் எனது. இது சாப்பிடுவதை நிறுத்த முடியல. ரொம்ப நல்லது. இருங்கள். என்ன, இது முடிஞ்சு விட்டதா? வாவ், நான் இப்போ கும்மாளமா? சிரிப்பாவே இருக்கு. இல்ல, அது எப்படியும் இருக்கவே மாட்டேன். நானும் கும்மாளமா இருப்பேண்டாம். சரி, இது கொஞ்சம் சர்க்கரை குக்கி இதய வடிவத்தில் இருக்கிறது. இதயத்தை வெட்டி எடுக்க ஐடம் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரிட்னியின் குக்கிகள் செதுக்கப்பட்ட சதுர வடிவத்தில் மேலும் பெரியதாக இருக்கின்றன. சுவாரஸ்யமானது. இப்போது நிக்கோலுக்கு மிக பெரிய அளவு உள்ளது. மீண்டும், இந்த குக்கி உங்க தலைவிட பெரியது. எல்லோருக்கும் நிச்சயம் அதிர்ச்சி. ஆனா நம் மோனிகாவோட தொடங்குவோம். அது ஒரு சிறந்த யோசனை. முயற்சி செய்து பாருங்க. சரி, ஒரு ஊசி எடுக்கலாம். ஓ, இது ரொம்ப கூர்மையா உள்ளது. அப்படியா? சரி, இது பொருந்துகிறது. இதோ அதை பின்னுக்கு கெண்டு வெட்டி பார்க்கலாம். நான் செய்யலாமா? ஓ ஆம், நான் அது செய்யாமல் விட்டால் என்னவாகும்?
இல்ல, நான் அதை உடைத்து விட்டேன். வாவ், முகத்துல கேக் இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்ல முடியுமா? மோனிகா, எப்படி இருக்கிறாய்? நீ செரிகிரக குக்கீஸ் குச்சல்லாது அதை உடைத்து விட்டால் என்ன நடக்கும் என்று நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இது நான் தான். சரி, முயற்சித்து பார்க்கலாம். ஆனால் என்னிடம் ஒரு லைஃப் ஹேக் உள்ளது. குக்கீயை உடைக்கவும். ஆம், அதை நன்கு ஊற விடலாம் அல்லது மெலிந்ததாக ஆகச் செய்வேன். இல்லை, அது உடைந்து விட்டது. இந்த முறை பிரிட்னிக்காக பெரிய கண்ணாடி முட்டை தயார் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் வலிமையோட இருக்கிறதே. சரி, அதையெல்லாம் சுத்தம் செய்ய 2 துணிகள் இருக்கின்றன. கவலைப்படாதீர்கள், இங்கே உங்களுக்கு ஒரே நிக்கோல் நின்று இருக்கிறாள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும். சரி, எனக்கு பெரிய பிஸ்கட் இருக்கிறது. ஊசி பயன்படுத்துவதற்கு பதிலாக இரும்பு கருவி பயன்படுத்த முடியாது. அதை விரைவில் செய்து முடிக்கிறேன். நான் செய்ய முடியும். ஆமேன். சரி, கொஞ்சம் கூட செய்து முடித்து விடுறேன். வா, தேனா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். என்ன? ஏன் நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இது ஒரு தவறு. ஏன்? தயவு செய்து அவரே. நிக்கோல் இப்போது இளஞ்சிவப்பு பேண்டில் தோய்ந்து விட்டாள். உங்களுக்காக நிக்கோல், உங்களுக்கும் ஒரு துவால் இருக்கிறது. அது மொத்தத்தில் சிறியதாக இல்லை. வாவ், என்ன ஒரு சிறிய பேட்ல பாண்டா. இனிப்பு. பிரிட்னி, நீ என்ன சொல்கிறாய்? நான் நடுத்தர பாட்ல நட்ஸ் ஜெல்லி வச்சிருக்கிறேன். எனக்கு அது மிக பிடிக்கும். நிமிஷமா, என்ன? ஒரு வெற்றி. எனக்கு ஒரு பெரிய பாட்ல ஹப்பா பப்பா ருசி கொண்ட ஜெல்லி கிடைச்சது. எவ்வளவு அருமை. அதை முயற்சி செய்யட்டுமா? இல்ல, ரேண்டு, எனக்கு முதல்ல இருக்கட்டும். நாம் பாட்ல திறப்போம். நமது ஜெல்லியை பிழியுங்கள். பார்த்தால் ருசியாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். இது ஃபேண்டா போல சுவைக்கிறது. நிக்கோல் அதை முயற்சிக்க மிகவும் ஆசையாக உள்ளாள். அவளால் இனி காத்திருக்க முடியவில்லை. பெண்கள், நம்மால் சீக்கிரமாக செய்ய வேண்டும். இல்லை எனில் நிக்கோல் அவளுடைய ஜெல்லியை சாப்பிட தொடங்கி விடுவாள். மோனிகா, சபா, அது என்ன? உன்னிடமிருந்து அது பெருமை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பிரிட்னி, உங்கள் பங்க. சரி, இது முயற்சிக்கலாம். எனக்கு இங்கே நட்ஸ் ஜெல்லி மற்றும் கேண்டி இருக்கு. பிழிந்து விடு. அது மிக அருமை. சுவையாக இருக்கு. மோனிகா, நான் சாப்பிடுவது இடையூறு செய்ய என்ன காரணம் இருக்கிறது? தயவு செய்து. முடியாது, நான் அதை உங்களுடன் பகிர போவதில்லை. உடனே நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். இதோ உனக்கு. இல்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். நீ விட்டு விட்டாய். நான் உன்னை சிக்க வைத்தேன். மோனிகா அது எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வாள். நான் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு உருண்டை செய்து கொள்கிறேன். ஜெல்லியை ரொட்டியில் பிழிந்து விடு. அருமை. இப்ப சில ஸ்ட்ராபெரி சீரப் எடுப்போம். இத முழுவதும் ஊற்றுங்கள். அருமை. அலங்காரம் சுற்றும் சுவைக்கு தூளி சாஸ் இருக்கிறேன். என்ன அழகான சாண்ட்விச் இது. உங்களுக்கு பிடிக்கிறதா? மோனிகா இன்னும் மன வருத்தத்தில் இருக்கிறார். பரவாயில்லை, நான் அனைத்தையும் எனக்கே சாப்பிடுவேன். இதை பரிமாறி பார்க்கலாம். ருசியாக உள்ளது. அது பிரிட்னி ஏற்கனவே தனது சாண்ட்விச்சை முடித்து விட்டதால் இந்த இனிப்பான சாண்ட்விச் நிச்சயமாக ருசியாக இருந்தது. நிக்கோலின் நேரம் இது. விரைவில் அதை முயற்சிக்கவும். இதை நாங்கள் ஒரு நீண்ட காலமாக காத்திருந்தோம். செம்மாரி, முயற்சிப்போம். வெளியே எடுக்க முடியவில்லை. நல்லா. மன்னிக்கவும், பாட்ல ரொம்ப பெரியது. இது கஷ்டமாக இருக்கிறது. நான் எனக்கே மீறமாச்சனுட்டேன். ஏன் இது பிரியலை? அடடா, சற்று வெளியே இருக்கிறது. நல்லது, உங்களுக்காக ஒரு மசாஜ் செய்ய விடுங்கள். ஆமாம், அருமை. இப்போது தலைவுடன். நிக்கோல், மாற்றமாக இரு. எனது தலை சுழல்கிறது. என் ஜெல்லி வெளியே வந்துவிட்டது. அருமை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. சென்று பார்க்கிறேன். இறுதியாக ருசி. நான் சாப்பிடுவேன். என்ன? என் கைகள் ஜெல்லிக்கு ஒட்டி இருக்கின்றன. ஆஹா, அப்பப்பா. குறைவு இல்ல. இப்ப நாங்க எங்க ஜெல்லிய முயற்சிக்கலாம்.
இது ஒரு சிறிய தொகுப்பு ஷார்பெஸ் தயிர்கள். இது வெப்பமாக இருக்கும். பிரிட்னி ஒரு சராசரி தொகுப்பு கொண்டுள்ளார். பயமளிக்கிறது. ஆனால் மோனிகா அனைவரையும் விட அதிர்ஷ்ட கேட்டவர். அவரிடம் ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அதை பாருங்கள். அடடா! ஆனால் நிக்கோல் தனது சிறிய பாக்கெட்டுடன் முதலில் தொடங்க விரும்புகிறாள். எனவே அவளுக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது என நான் உறுதியாக உள்ளேன். நீங்களால் எனக்கு பயமுறுத்த முடியாது. அதை முயற்சி செய்யலாம். ஓ, என்ன ஒரு குழந்தை! அதை நான் சமாளிக்க முடியும். அதை முயற்சி செய்வோம். அப்பா, ஏற்கனவே எனக்குள் எல்லாம் எரிகிறது போலவே இருக்கிறது. அது என்ன? என் நாக்கு கருகிவிட்டது. என்னை உனக்கு உதவக்கூடியது என்ன என்று எனக்கு தெரியும். மின்ட் ஸ்ப்ரே இதோ உனக்கு. நிக்கோல், ஓ நன்றி. ஓ, இது மிகவும் நன்றாக உள்ளது. மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. வா, உன் திறன் பிரிட்னி. சரி, நான் மிகவும் பயப்படுகிறேன். அது கூர்மையால் எரிய வேண்டாம் என விரும்புகிறேன். என்ன அளவுக்குள்ள சிப்ஸ்கள் கிடைச்சுள்ளன பார்ப்போம். வாவ், அதுதான் பெரியது. அது மிகவும் பயமுறுத்தும். சிவப்பு நிறம். சரி, முயற்சிக்கலாம். ஓ இல்லை, நான் முடியாது. பிரிட்னி, மனதை அலையவை. துணிச்சல் அவசியம். எதுவும் மோசமாக நடக்கப் போவதில்லை. ஓ முடியாது. நீங்க முழுவதும் சிவந்துட்டீங்க. அடக்கி வையுங்கள். அந்த பயம் அத்தனையும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் அது விரைவில் கடந்து போகும். வாங்க, ஒரு முறை சாப்பிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். சரி, விரைவாக செய்கிறேன். ஓ இல்லை இல்லை, விட்டுவிடு. நான் தீட்டிக் கொள்கிறேன். தயவு செய்து என்னை உதவுங்கள். ஓ இல்லை, ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு யோசனை. நான் பிரிட்னியிடம் நீர் ஊற்றுகிறேன். இது உதவ வேண்டும். பிரிட்னி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிறார். மோனிகா, நீங்கள் ஒரு ரட்சகர். ஆனால் நான் உங்களை மன உளைச்சலுக்குள்ளாக்க விரும்பவில்லை. இப்போது உமது முறை. முன்னேறு. மோனிகா, அதை திறந்து முயற்சி செய். மறுபடியும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருந்தது. அனைவரும் மறந்துடு. சரி, இதை பார்த்துக் கொள்வோம். இது பெரியது. நீங்கள் என்னை உண்மையிலேயே ஆதரிக்க போகிறீர்களா? அது வேறு விதமான விஷயம். உங்கள் உதவியுடன் நான் அதை சமாளிக்க முடியும். நான் அதை செய்ய முடியும். நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ஓ இல்லை, எல்லாம் உள்ளே கொதிக்கிறது. வா மோனிகா, நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நன்றாக. அவளுடைய நண்பர்களின் ஆதரவு மோனிகாவுக்கு மேலும் பலமும் தன்னம்பிக்கையும் கொடுத்துள்ளது. அவளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். கமெண்ட்களில் மோனிகாவை ஆதரிக்கலாமா? உதவுங்கள். அதிக நேரம் இல்லை. இது இறுதி கட்டம். ஆமாம், அவள் அதை முடிக்கிறாள். ஓ இல்லை. மோனிகா, ஓ, நான் உன்னை உதவ என்ன செய்யலாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கண்ணில் இருந்த பெரும் கூழ் கலசத்தில் தண்ணீர் இருக்கிறது. வாருங்கள். மிக்க நன்றி. ஓ நான் நன்றி. அது என்ன? நான் மீனை சாப்பிட்டேனா? அது ஒரு அக்வேரியமா? அப்போ இறுதியில நான் சரி இருக்கிறேன். ஓ, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். பாய் பாய். எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். சிம்ப்ஸ் மாமிசம் விசேஷமாக அவற்றில் 10 அடடா இருந்தால் அடடா அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திரம் இதை செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். பதிவு செய்ய நீங்க சரி முயற்சி சொல்றீங்க பண்ணு. மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா? 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது?
குழப்பம். நன்றி மருமகனே, இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒண்ணு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி, ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் பின்னத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? நான் ஓ எப்போதும் இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. இல்லை, எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பப்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. காரி, நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அதை நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். அந்த 80% இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள்.
இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ் மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ் மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூவட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாடக்கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி அவன் மட்டும் மறிக்கிறான். மார்மலேட். மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். அவர்கள் எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. நான் சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. கண் எங்கு இருந்து வந்தது? அது வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன? நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது, என்னடா இது? நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல, முகாமண்டி. என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்கணும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால்
ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக சுவையானது. எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிட்டது. எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து. இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால் அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும்? நீங்க நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோகோலிய கையாள நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துருது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ளே மிக கேவலமாக மனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா,
மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்போது நீ அதை சாப்பிட வேண்டியிருக்கிறது. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன், சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். இதோ எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தோம். என்ன இது? சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள்! என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை! பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குது. போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்றது உங்களுக்கு பியாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கணைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். நான் சாய்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். போ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு கல்தான். ஐயோ, நான் எரிகிறேன். நான் வெடிக்க போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை. இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. சரி, நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, ஆறுமரியிடம் என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா. சாக்லேட் எங்க?
அப்படியா? முடிவானது. குச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்பா சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே. இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடியாகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே and லைப்பர்சியில் ஆஞ்சில்லுన్న உணவுகளை கண்டுகோ. ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றெடுக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், விலையின் நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துடுச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். ஓ, விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன என் வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நம்ம என்ன நினைக்கிறேன். செய்வோம்? மிதவை. உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் நினைக்கிறேன். வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ மைக். சரி, இது உன் தருணம் மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன். ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது. மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன், பாப்கார்ன். அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது?
இது பூப்கார்ன் மழையா? ஓ ஐயோ, எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி பீக்கில் வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். நான் பார்க்கிறேன் மைக், உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அப்பா, சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை, பாதிக்காதே. சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமா இருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் என்று கூட இன்னொரு கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம். உங்கள் முன் பல. வாவ், இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் ஆனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. ஓ மை காஷ், நான் சிமியுடன் தொடங்கலாம். எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம். என் கைகள் கிழிந்துவிட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். ஏய், அத பாருங்கள் பெண்ணே. இது மிக செல்வாக்கானது. ஓடு. இதை செய்வோம். என்ன? இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். அது என்ன? யம் யம் யம். போராட்டம். I was sundown in Friday. சிறிது சோகமாக
நிச்சயமாக நண்பா, இது அனட்டின் திறன். செல். ஆம், நான் முயற்சிக்கிறேன். இங்க பார், இல்லையா? ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா? என்ன இல்ல முடியாது, அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி, நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? சரி, புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது? Financials Rancho. திரும்புரிஸ் மலிக்கம். வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல், சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகர் சபையா இருக்கே. இமாலே நார்மல் டி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வர இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம். ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். டிக்கெட்டை புதுப்பிக்கவும். உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரண தானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டோனட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டோனட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது.
எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டானட் எனக்கு சரி. காத்திருக்கிறது. இதுவே அது என்று நினைக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது அணியின் ஊழி. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜோர்க். மைக் என்ன செய்கிறாய்? அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இப்போது இது இருக்கின்றன. சோடா நேரம். இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ். இல்ல, அது மச்சான் இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம். சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா. பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடித்த டோனட். ஓ, மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது. மைக், ஓ, என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன? இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள், அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. வாவ், டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாக போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ. ஓ, நான் எதையும் பார்க்க முடியவில்லை. மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம். பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் த்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும். இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.